அஸ்ஸலாமு ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய த்ரோட் கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபாத்தியா முடிஞ்சு நெக்ஸ்ட் டே என்னுடைய ரிலேஷன் எல்லாமே தங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நாங்கள் சீ ஃபுட்ஸ் வாங்கலான்னு சொல்லி காசிமேடுக்கு போயிட்டு இந்த மாதிரி மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்ன மீன் வாங்கினோன்னா சாலை மீன் சொல்லுவாங்க இல்லையா, கவலை மீன் அது. அதுக்கப்புறமா ஷீலா மீன் நல்ல பெரிய மீனாக வாங்கி அதை அங்கேயே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திக்கான பீஸாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன். அது வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எல்லாமே இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் எங்கள் கூட இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா, அம்மி, அப்பா, சிஸ்டர், பாய்ஜான், தாதி, சிச்சா, பூப்பூஸு, ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாரும் இருந்தாங்க. அண்ணி, பூப்பூஸு, நாத்தனாருங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன சமையல் செய்யலான்னு. ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி எல்லாரும் ஸ்டே பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். மாஷா அல்லாஹ். ஏன்னா எப்போவுமே ஃபாத்தியா முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இந்த வாட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மசாலாலாம் ரெடி பண்ணி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேமரா எடுத்தோடனே என்னுடைய ஃப்ரெண்டு பையன் வந்துட்டான். ஓடி வந்துட்டு அவனையும் வீடியோ எடுக்கணும்னு பாருங்கள் சிரிச்சிட்டு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன், அவன் சிரிச்சிட்டே இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மீனெல்லாம் பீஸாக எடுத்து மசாலா தடவுற வேலைலாம் எங்கள் அம்மிக்கிட்ட கிடையாது. எல்லாம் போட்டு ஒரேடியாக பெரட்டிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு இன்றைக்கி சமைக்கிற வேலை கிடையாது, எங்கள் அம்மியை பண்ணிடுவாங்க. சைடில் என்ன ஹெல்ப் இருக்கோ எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நம்ம பார்த்து செஞ்சால் கூட நம்ம அம்மா கையில் செய்கிற மாதிரி இருக்குமா, அதனால் மீன் ஸ்பெஷலிஸ்ட்னால எங்கள் அம்மா தான் செம்மையாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக மீன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாத்தியாவுடைய ஃபுல் வீடியோ எல்லாமே நான் ஒரு ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ லன்ச் எல்லாம் சர்வ் பண்ண வேண்டியது தான். எங்கள் அம்மி தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. ஃபாத்தியாவில் யூஸ் பண்ண வாழை இலையும் கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும்